முதல் பேச்சு முதல் மேடை. அவர் சொன்னது கரெக்டு தான், கன்னி பேச்சு. என்னை பேச வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஐயா அவருக்கு முதல் வணக்கம். 3 வாட்டி கேட்டார். நான் வேணாம் சார்ண்ணே, இல்லை நீ பேசுனா தான் பேசுகிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். பேசுகிறேன் சார் அப்படின்னே. என்னோடு பட்டிமன்றத்தில் பயணிக்கும் 3 ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். தலைப்பு: வாழ்க்கையை வளமாக்குவது பழைய வாழ்க்கை முறையா இன்றைய வாழ்க்கை முறையா? இன்றைய வாழ்க்கை முறை தான் வளமாக்கும். பழைய வாழ்க்கை முறை வளமாக்காது. எப்படி ஆக்கும்? நம்ம பழசு வேணாம் அப்படின்னு சொல்லி புதுசை நோக்கி தான் எல்லா நேரமும் போகிறோம். பழசு வேணும்னு யாராவது பழசுலேயே உட்காந்துருப்பீங்களா? உட்காந்துருக்க முடியுமா? அதாவது பழைய வாழ்க்கை முறை என்பது நமது உதடு வாய் மாதிரி. புதிய வாழ்க்கை முறை என்பது நமது உமிழ்நீர். நம்ம எப்போ உள்ளே போகணும்னு நமக்கு தெரியவே தெரியாது. சாப்பிட்றப்போ போவோம், பேசுகிறப்போ போவோம், படிக்கிறப்போ போவோம், தண்ணி குடிக்கிறப்போ போவோம். எல்லா நேரத்துலையும் உமிழ்நீர் நமக்கு உள்ளே போயிட்டே இருக்கும். அந்த பழைய வாழ்க்கை முறையான வாயை மூடி, தம்பி நீ கொஞ்ச நேரம் உமிழ்நீரை முழுங்காம இருன்னு நீங்கள் சொல்லி பாருங்க. அப்போ தான் அது அதிகமாக சுரக்கும், அதிகமாக வரும். நம்மளால் அதை தடுக்கவே முடியாது. அதாவது நம்ம புதிய வாழ்க்கை முறை நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்குள்ள கலந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர நம்ம அதை தடுத்து நிறுத்த முடியாது. பழைய வாழ்க்கை முறையை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரே வரியில சொல்லணும்னா, மருத்துவத்துறையில பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாமே முன்னேற்றம், அறிவியல் எல்லா முன்னேற்றமும் அடைஞ்சிருக்கு. எவ்வளவு புதிய நோயெல்லாம் வருது. கொரோனா வருது, அது வருதுங்களா சார் சொன்னாரு. அதுக்கு புதிய மருந்துகளை கண்டுபிடிச்சி மனிதர்களை காப்பாற்றியே இருக்காங்க. எல்லாம் செத்து போங்க அப்படின்னு சொல்லி மரணம் அடைஞ்சிட்டு போங்கன்னு யாரும் இருக்கிறது இல்லை. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தது அப்படின்னு சார் சொன்னாரு. பழைய காலத்துல மலேரியா வல்லியா, பிளேக் வல்லியா, அம்மை நோய் வல்லியா, இதெல்லாம் அப்போ கொத்தா மனிதர்கள் சாவலியா நடுவுங்களே. அப்ப காலம் தொற்று நோய்கள் வர்றது இயல்பு. அதை பேசக்கூடாது. உடல் உழைப்பு இல்லாம எல்லாரும் காலையில 4 மணிக்கு வாக்கிங் போறாங்க. சுகர் எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்கன்னு ஆசிரியர் சொன்னாரு. முன்னாடி வேர்வை சிந்த வேலை செஞ்சாங்க. கம்மங்கூழ் சாப்பிட்டாங்க, கேவுக்கூழ் சாப்பிட்டாங்க. சர்க்கரை எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ என்ன வேலை செய்யறோம்? வேர்வை வர்றதில்லை. அதனால 4 மணிக்கு போய் வேர்வு வரணும், தனக்கு தானே வேர்வு வர்றதுக்காக வாக்கிங் போறாங்க. நம்மளை காப்பாற்றி அப்படின்னு சொல்லுங்க. அதுக்காக வாக்கிங் போறாங்க. அதனால சக்கரை குறையுது. பழைய வாழ்க்கை முறையில படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் மிகவும் குறைவாக இருந்தாங்க. இப்ப நம்ம புதிய வாழ்க்கை முறையில அதுக்கு உண்டான சூழ்நிலையை நிறைய இடத்துல அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவன் வீட்டு வாசப்படியில் இறங்குனது முதல் அவன் எந்த ஊருக்கு, எந்த நாட்டுக்கு எங்க செல்லுனாலும் அவன் போய் சேர்ற வரைக்கும் அதுக்கு உண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. புதிய வாழ்க்கை முறையில் அதுக்கு பழைய வாழ்க்கை முறையில் இயற்கை தான் தெய்வம், இயற்கையை நம்ம அழிக்காம பார்த்துக்கணும். அப்படி இருந்தா திட்டக்குடியிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஒத்தடி பாதை தான் இருந்திருக்கும். அந்த ஒத்தடி பாதையிலேயே நம்ம போயிட்டே இருந்தோம்னா 2-3 நாள் கழிச்சு தான் நம்ம மெட்ராஸ் போக முடியும். அப்படி போயிட்டு இருந்தோம்னா நம்ம எந்த இடத்துல படிக்க முடியும்? எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும்? வாழ்க்கை வளம்பட கூட்டு குடும்பமா இருக்கணும் அப்படின்னாங்க. கூட்டு குடும்பமா இருக்கிறதுல தப்பு இல்லை. கூட்டு குடும்பமா இருக்கிறதுல தந்தை, பிள்ளைகள் எல்லாரும் இருக்காங்க. பையன் அப்பாவை சார்ந்துக்கிட்டே இருக்கான். எவ்வளவு நாள்? அவர் காலம் முடியும் வரை, தந்தையின் காலம் முடியும் வரை பையன் அப்பாவை சார்ந்துக்கிட்டே இருக்கான். அவனால தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியல. அவன் எப்போ வளர்றது, அவன் குழந்தைய அவன் எப்போ பார்க்கறது, அவன் குடும்பத்தை எப்போ பார்க்கறது? அவங்க அப்பாவே சார்ந்துக்கிட்டு இருந்தானா அவன் எப்படி? இப்ப தனி குடும்பமா இருக்கிறதுனால தான் உண்டு, தன் மனைவி உண்டு, தன் மக்கள் உண்டு. அப்படி தனியா இருந்து தன்னை முதல்ல பெருக்கிக்கிட்டு, ஐயா சுயநலமாவல, தன்னை முதல்ல வலுப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை வளமாக்குறாங்க. முதல்ல தன்னை வளப்படுத்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையை வளமாக்கிறாங்க. ஐயா ஒரே ஒரு கருத்து, நான் சொல்வதெல்லாம் உண்மையான உண்மை. நடைமுறையில் நடக்கிறதா நான் சொல்றேன். நீங்க சொல்ற 3 உண்மையில நீங்க எடுத்துக்கோங்க எந்த உண்மைன்னு. அடுத்தது செல்போன்
எல்லா இடத்துலையும் பயன்படுது. அதை தவறானதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இருக்கலாம். நம்ம திருக்குறள் பேரவையோட ஆரம்பிச்ச கூட்டம் நான் இங்க இருந்தேன். அப்ப நான் அதுல இல்லை. திருக்குறள் பேரவை ஆரம்பிச்ச கூட்டம் இங்க மன்றம், பழைய மன்றத்தில் நடந்தது. ஒரு சிறப்பு விருந்தினர்லாம் வந்து நடத்தினாங்க. அதுக்கப்புறம் நடந்த கூட்டத்தில் பேப்பர்ல வந்து செல்வாங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பத்திரிக்கையை கூப்பிடுவாங்க, இன்னைக்கு மீட்டிங்னு வாங்கன்னு எல்லாரும் வருவாங்க. இப்போ பத்திரிக்கை அடிச்சு முடிச்ச உடனே ஐயா வாட்ஸ்அப்ல போடுறாரு, தட்டுறாரு. அப்படி பத்திரிக்கை அடிச்சுட்டா இது நல்லதுங்களா கெட்டதுங்களா ஐயா? பத்திரிக்கை அடிச்சு முடிச்சு அடுத்த நிமிஷம் வாட்ஸ்அப்ல போட்டிருக்காரு. அந்த இந்த காலகட்டத்தில் ஐயா காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு போவீங்க? வேலைக்குன்னு எப்ப வேலை செய்ய? 7 மணிக்கு கிளம்பிங்க. எத்தனை மணிக்கு வருவீங்க? வேலைக்குன்னு போறீங்க. அப்ப போனப்ப இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இல்ல ஐயா அப்படியே எடுத்துக்கிறீங்க. வேலை அப்படின்னா நமக்கு 8 மணி நேரம் மட்டும்தான் நமக்கு தெரியும். காலை 7 மணி முதல் மாலை 7 மணி, எல்லாம் ஒரு 5 மணி 6 மணி வரைக்கும். அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றத கொண்டு வந்ததே இன்றைய வாழ்க்கை முறை தான். அந்த அவனும் 8 மணி நேரம் தான் வேலை செய்யறான். ஆனா வீட்டுல இருந்தே வேலை செய்யறான். உங்களோட அதிகமா சம்பாதிக்கிறான். வீட்டு வேலையும் செய்யறான். சொன்னீங்க அதிகமா சம்பாதிக்கிறான். அதிகமா சம்பாதிக்கிறான். வீட்டு வேலையும் பாத்துக்கிறான், அந்த வேலையும் பாத்துக்கிறான். அவனுக்கு எல்லா வேலையும் ஒரே வேலையை முடிஞ்சிச்சு. நீங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல வீட்டு வேலை செய்வாங்க. செய்ய வழியில நீங்க அவன் பாரு வீட்டு வேலையும் செய்யறான், அந்த வேலையும் பாக்குறான், சம்பளமும் அதிகமாகிறான். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு மட்டுமே கிடைச்சது ஒர்க் ஃப்ரம் ஹோம். அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒர்க் அட் ஹோம். உங்களுக்கு பெண் பார்க்கும் நிகழ்வு நடந்திருக்கு ஐயா? பெண் பார்க்கும் நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்குங்களா? யாருக்கு ஞாபகம் மறக்கக்கூடிய நிகழ்வா அது? சொல்லுங்க. மறக்கக்கூடிய நிகழ்வா தம்பி உனக்கு நடந்துச்சா? சொல்லுங்க. ஞாபகம் இல்லை சார். அப்படி பார்த்துருந்தா எத்தனை பெண்ணு பார்த்துருப்பாங்க உங்களுக்கு? அப்பாவை தான் தெரியும். அது சொல்லுங்க. நான் ஒண்ணு நீங்க கூட போயிருக்க மாட்டீங்களா? அப்படியே வச்சுக்கோ. ஒண்ணு பழைய வாழ்க்கை முறையில ஒரு பெண் பார்க்கும் நிகழ்வு நடந்துச்சுன்னா ஒருத்தர் ஒரு பொண்ணு பார்ப்பாங்க, இல்ல 2 பொண்ணு பார்ப்பாங்க. சொந்தக்காரர்கள் ஐயா மாதிரி சொந்தத்திலே கூட முடிச்சிருக்கலாம். அதனால அது வந்து தெரியாம இருக்கலாம். இப்பெல்லாம் மேட்ரிமோன்ல பதிவு பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 போட்டோ, அதுக்கு உண்டான ஜாதகம் எல்லாம் வந்து அனுப்பி விடுறாங்க. நம்மளுடைய சுமையை வந்து எவ்வளவோ குறைக்கிறாங்க. இன்றைய வாழ்க்கை முறையில ஸ்மார்ட் போன் தாக்கம் அனைத்து துறையிலும் இருக்கு. அதை நம்ம வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம அதை பார்க்கறது அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நமக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் இல்லை. வேண்டாம் என்றாலும் இன்றைய வாழ்க்கை முறை வாழ்வதை எவராலும் தடுக்க முடியாது. பழைய வாழ்க்கை முறை என்பது ஒரு வரலாறு. அதை நீங்கள் படிக்கலாம், எழுதலாம், அனுபவிக்கலாம், ரசிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. புதிய வாழ்க்கை முறைதான், இன்றைய வாழ்க்கை முறை மட்டும்தான் வாழ முடியும் என்று முடிந்தது. அதை திரும்ப தொடர முடியாது. வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி.